சிவாய. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். காண்டிபன் மாஸ்டர். மாஸ்டர் இந்த புது அருள் காப்பு கேட்டேன் மாஸ்டர். எனக்கு சில அதுக்கு டவுட்டு மாஸ்டர். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மாஸ்டர். எனக்கு புரியல அது. அது அருள் காப்பு அந்த இதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாந்தி சாந்தி சாந்தின்னு வருது. அது அருள் காப்புங்கிறது ஆக்டிவ் தானே மாஸ்டர்? சக்தி தானே இருக்கணும். அது எப்பயுமே ஆக்டிவாக தானே இருக்கணும். சாந்தின்னா கொஞ்சம் அமைதியாக்குற மாதிரி அப்படிங்கிறது. இது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல மாஸ்டர். இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா என்ன? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மாஸ்டர். எனக்கு புரியல மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர். பெருசாலாம் குழப்பிக்காதீங்க. சடோரி இருக்கும்போது சடோரிக்கு முன்னால் காப்புங்கிறதே சடோரி தான். மனிதனால் பெருசாலாம் காப்புலாம் பண்ண முடியாது. மந்திரங்களை உருவாக்கணும் மனிதன் தான். எப்போ மந்திரங்களை உருவாக்கணுமோ அப்பயும் அது மூலம் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் மீறி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நம்பிக்கை சரணாகதியும். அதுக்கு முன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒன்று காப்பு போடுறதுனால எல்லாத்தையும் தடுத்துடவும் முடியாது. அது ஒரு சில பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது, பரிணாம வளர்ச்சியில் ஆன்மீக ரீதியாக மக்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு சில மந்திரங்களை தாண்டி அடுத்த நிலைக்கு போனாங்க. அடுத்த நிலைக்கு போய் தியானங்கள் தவங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. தவங்கள் செய்யும் போது மன உறுதிக்காக தவம் செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை திரும்ப 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 சொல்லி 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 மனம் அதில் ஒருமைப்படுற மாதிரி தாரணைக்கு வழிவகுக்குது. அப்போ சுற்றி இருக்கிற ஒரு பூச்சிப்புழுக்கள், துஷ்டக்திகள், சூட்சமான ஒரு சில இதுகளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. தன்னை சுற்றி ஒரு காப்பு போட்டுக்கிட்டாங்க. அதுலேருந்து ஒரு அதிர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வு வந்து அதுக்குள்ள உள்ளே வராமல் தடுக்கும். அந்த மாதிரி அதுக்கு மூலிகைகளை பயன்படுத்துகிறாங்க, கல்பங்களை பயன்படுத்துகிறாங்க, கூட மந்திரங்களையும் பயன்படுத்துகிறாங்க. வெறும் மந்திரங்கள் மட்டும் ஒரு சில நேரங்களில் வேலை செய்யாது. அந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறனோட அவனோட எனர்ஜி தாங்க. இப்போ 10 பேர் மந்திரம் சொல்கிறாங்கன்னா 10 வேறு வேறு மாதிரி இருக்கும். மந்திரங்களுக்கு வலிமை கிடையாது. மந்திரங்களை எவன் உபயோகிக்கிறான்னு அவனுக்கு தான் வலிமை. அவனோட வலிமை தான் மந்திரத்தில் ஏறி வரும். ஒரே மந்திரத்தை ஒருத்தன் சொன்னான்னா ஒரு குருவி செத்து போயிடுது. அவனே வேற ஒரு மந்திரம் சொன்னால் அந்த குருவி உயிரோட வருது. அதே மந்திரங்களை 100 பேர்த்துக்கு கொடுத்து சொல்ல சொன்னீங்கன்னா 100 பேருமே சொல்லும் போது குருவி சாகுது. ஸோ இப்போ மந்திரத்தினால குருவி சாவுதா இல்லை சொல்கிறவனால சாவுதான்னு பாருங்கள். சொல்கிறவங்கள்ட்ட தான் எனர்ஜி இருக்குது. மந்திரங்களோட பவரே சொல்கிறவங்கள்ட்ட தான் இருக்குது இல்லையா? மந்திரங்களில் வெறும் மந்திரங்களில் பவர் கிடையாது. அதனால் அதை பற்றி பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இங்கே நோக்கமே வந்து அவனோட சிறதையை இட போகிறது கர்மயோகி ரெடி பண்ணுறது தான். அவன் கரெக்டாக காலையிலையும் சாயந்தரம் அந்த நேரத்தில் எந்திரிச்சு அவன் மந்திரம் அதை சொல்ல ஆரம்பித்தானாவே அவனோட சிஸ்டத்தில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். முதல்ல பிஹேவியர், ஒரு மனிதனோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும். பிஹேவியர் சேஞ்ச் ஆனால் தான் அவனோட கேரக்டர், பிஹேவியர் தான் கேரக்டராக மாறும். உங்களோட 10 வருஷம் பிஹேவியர் தான் உங்களோட கேரக்டர் கன்வே பண்ணும். இயமா நியமான்னு சொல்லுவாங்க. அது இயமாங்கிறது தான் உன்னோட பழக்க வழக்கம் தான் பிஹேவியர். பிஹேவியர் சேஞ்ச் பண்ணும். அது கேரக்டராக கன்வெர்ட் ஆகும். கேரக்டர் தான் உன்னோட கர்மாவுக்கு வழிவகுக்கும். இங்கே பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சூட்சமாக நடக்கிற வேலை. ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷியன் வந்து சரணாகதி ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அவன் முட்டாள்தனமாக ஒரு வார்த்தையை குரு சொல்லுவான், அவன் அப்படியே செய்வான். ஏன்னா சரணாகதி. இப்போ போயிட்டு 3 கால் இருக்கிற ஒரு முயலை பிடிச்சிட்டோம் அப்படிமா. ஓகே சரிங்க மாஸ்டர் நம்ம போவோம். மாஸ்டர் முயலுக்கு எங்காவது 3 கால் இருக்குமா? 4 கால் தான் இருக்கும் அப்படின்னு கேட்க மாட்டான். கேட்டானா அவன் சரணாகதி அவளையும் அர்த்தம். அந்த அறிவு வச்சுட்டேன், அவனோட சொந்த அறிவு வச்சு செயல்படுறான்னு அர்த்தம். இந்த நம்பி போகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு 3 கால் இருக்க ஒரு முயல் கிடைக்கும். நம்பாமல் போகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கிடைக்காது. அதனால் அங்கே பேசிக்காகவே நம்பிக்கை தான் முக்கியம். குரு சிஷ்யத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான். நம்பிக்கைக்கு சரணாகதிக்கு இடையில நிறைய இருக்குது. அதை பற்றி நான் தனியாக பேசியிருக்கேன், வீடியோ போட்டிருப்பாங்க. நம்பிக்கையிலேருந்து சரணாகதிக்கு வரல, இடையில நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஆண்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும், பெண்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும். அப்புறம் தான் சரணாகதிக்கு உள்ள வர முடியும். அப்புறம் தான் சிரதாவே ஸ்டார்ட் ஆகும். சரணாகதி வந்தால் தான் உங்களுக்கு சிரதா ஸ்டார்ட் ஆகும். சிரதா வந்தால் தான் நீங்கள் கர்மயோகியாக மாற முடியும். அப்போ தான் உங்களை கர்ம மாற்றம், கர்மத்தை யோகமாக செய்ய முடியும். அன்ன வரைக்கும் நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்மம் தான். இப்போ நம்ம கர்மிகள் பேசிக்கலே கோளாறு. இன்னும் நம்பிக்கையிலே 100% நம்பிக்கை கிடையாது. அங்கே தடுமாறிட்டு இருக்காங்க. 100% நம்பிக்கை வந்து 1000 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தனுக்கு 100% நம்பிக்கை வந்தாலும் பெரிய விஷயம். ஸோ சடோரி 1000 பேர் அடணும்னா ஒருத்தன் தான் அந்த நம்பிக்கையோட உள்ள வருவான். ஏன்னா ஏற்கனவே பல குப்பைகளை மண்டையில் வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை. அப்புறமா நம்பிக்கைக்கு அப்புறம் பக்தி இருக்குது, காதல், நிறைய விஷயம் இருக்குது. குரு வந்து ஃப்ரெண்டாக பார்ப்பான், குரு வந்து காதலனாக பார்ப்பான்.
குரு வந்து கடவுளாக பார்ப்பான், குரு நண்பனாக பார்ப்பான். இதெல்லாம் மாறி அப்போ கடைசியில் சரணாகதி ஆகும். மகாபாரதத்துலலாம் ரொம்ப தெளிவாக கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இடையில அதெல்லாம் நடக்கும். அதுலேயே தோற்று போயிடுறான் அர்ஜுனன். அப்பளை பண்ணியே அர்ஜுனன் தோற்று போயிடுறான். அதனால் அங்கே சமாச்சாரம் தான். ஒரு வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா நிம்மதி மட்டும்தான். காசுக்கு போனால் நீ சம்பாதிக்கிறது, போக்குவரத்துக்கிறது, எல்லாம் இன்பம் அனுபவிக்கிறது எல்லாமே கடைசியாக நிம்மதி தான், அமைதிக்காக தான். அமைதி தான் உச்சம். அமைதி தான் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆர்ப்பாட்ட ஆனந்தத்தை கொடுக்காது. ஆர்ப்பாட்டமாக கிடைக்கிற ஆனந்தம் நிலையானதாக இருக்காது. மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிலையற்ற தன்மையும் ஒரு வெறுப்பும் உண்டாகும். பட் அந்த அமைதியில் கிடைக்கிற, அந்த நிம்மதியில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்க பற்றி அது நிலையானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வெறுப்பு உண்டாகும். ஆர்ப்பாட்டத்தால் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு அப்புறம் ஒரு வெறுமை கிடைக்கும். ஒரு நியூ இயருக்கு சாராயத்தை குடிச்சிட்டு டிஸ்கோத்தில் போய் டான்ஸ் ஆடுவான், குதிப்பான், முடியும். அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவனோட உடல்நலம் கெட்டு போய் மனநலம் ரொம்ப ஒரு வெறுப்பாக ஃபீலோடு இருக்கும். அவன் தண்ணி போட்டு வரும்போது எவனையாவது அடிக்கிறது, காரை விட்டு ஏற்றுறது, ஒரு வன்முறையில் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி அதில் கிடைக்கிற அமைதியாக இருக்குது. அதே ஒரு அமைதியாக அதே ஒரு நியூ இயருக்கு ஒரு விளக்கை போட்டுட்டு ஒரு வைப்ரேட்டிவான இடத்துல உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சிவன் கோயிலில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த 2-3 நாளைக்கு தொடர்ந்து உங்களுக்கு அந்த அமைதி நிலவும். ஸோ ஒரு அமைதியில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் தான் அந்த ஆனந்தம். ஆர்ப்பாட்டத்தில் சக்தியின் வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா அது வெறுமையாக இருக்கும். ஸோ மனித வாழ்க்கையே அந்த அமைதியும் நிம்மதிக்காக தான். அதனால் இது வழிமுறைப்படுத்துறதுக்காக இதில் மந்திரங்களே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு வரி கூட இதில் எதுவும் மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. சாந்திங்கிறது அமைதியாகும். அவ்வளோதான். அதனால் காப்பு இருக்கணும், காப்புனாக்க ஒரு அதில் சக்தி இருக்கணும், அதை சுற்றி நிற்கும், காப்பாற்றும் அப்படிலாம் கிடையாது. ஏன் 1000 வருடம் பழமையான கோயில்கள்லாம் ஏன் செதிஞ்சு போய் கிடக்குது? சிவன் கோயில் ஊர் முழுக்க பாருங்கள், தமிழ்நாட்டில் இல்லாத சிவன் கோயில் அத்தனை கோயில் இடிஞ்சு போய் தான் கிடக்குது. ஏன் இடிஞ்சு போய் கிடக்குது? அதுக்கு எவ்வளோ காப்பு பண்ணியிருக்காங்க, அதனுடைய வைப்ரேஷன் இன்னும் போனால் உட்காந்து அவ்வளோ அடி அடிக்குது. அதில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறோம், அவ்வளோ தெரியுது. ஏன் நம்புறனால நமக்கு தெரியுது. அதே சிவன் கோயிலுக்குள்ளே மாளிகாப்பூர் வரும்போது படையெடுத்து தான் போனான். மூளை விற்கிறதுக்குள்ளே உள்ளே போனான். கெடப்பாறை விட்டு சிவனை விட்டு நெண்டி உடச்சி போட்டு போனான். கோயிலை சின்ன பின்னப்படுத்தின இருக்கலாம் கொள்ளி அடிச்சுட்டு போனான். ஒன்றும் பண்ண முடியல. அந்த காப்பு என்ன பண்ணிச்சு அவனை? உள்ள இருக்க சிவலிங்கம் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியலையே. ஸோ வர்றவங்ககிட்ட தான் மேட்ரு இருக்குது. அங்கே இருக்கிறது அது பாட்டுக்கு இருந்து அது பாட்டுக்கு பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கும். அப்படியே இவன் நல்லவன், இவனுக்கு நிறைய கொடுக்கணும், அவன் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. நீ சிவலிங்கத்தை மாளிகாப்பூரோட படையாட்டில் சிவலிங்கத்தை உடச்சி எடுத்துகிட்டு போனாலும், இல்லை அது மேலே நம்பிக்கையோட காலை வச்சா பார்க்கும் இடமெல்லாம் சிவன் தெரியுது, அதனால் காலை வைக்காமல் அங்கே பிரதர்ஷனமாக வந்தாங்க இல்லையா திருவண்ணாமலையில். அந்த மாதிரி நான் காலை கூட வைக்க முடியாது, எங்கே பார்த்தாலும் சிவனாக தெரியுதுன்னு சொல்லி படுத்துட்டு உருண்டுகிட்டே வந்தாலும் சரி. நீ உருள்றது, வைக்கிறது, அந்த மாளிகை வந்து இடிக்கிற மாதிரி எல்லாமே சிவ வடிவம் தான், எல்லாமே அவன் தான். அதனால் அது ஒன்றும் பண்ணாது, அது இருக்கும். ஆளாளுக்கு நம்மளோட நிலை என்னமோ அதுதான் அது. பார்க்கும் இடம்லாம் சிவன் தெரியும்னா பார்க்கும் இடம்லாம் சிவன் தெரியும். சிவனை கல்லை கடவுளை பார்த்தா கடவுள் இருக்கும், கடவுளையே கல்லாக பார்த்தாலும் கல் தான் இருக்கும். அது அவனை பொறுத்தது, அவனுக்குள்ள தன்மையை பொறுத்தது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு வீரமான ஒரு வார்த்தையை போட்டுறதுனால நம்ம காப்பு வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. அல்லது அந்த வார்த்தையிலே படிக்க தெரியாத ஒரு முட்டாள் இருக்கான், சொல்ல தெரியாத ஒருத்தர் இருக்கான், அதனால் அவன் சொல்லலைங்கிறதே அவனுக்கு காப்பு இல்லாமல் போயிடாது. சடோரிங்கிறது வேறு. சடோரிங்கிறது அது வேறு. அது அர்த்தநாரீஸ்வரர் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் சடோரியை புரிஞ்சிக்க முடியும். அதை பற்றி பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை, சொல்லி பாருங்கள், அப்போ தெரியும். என்ன புண்ணியம் செய்தேனோ